ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். நான் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அதனால தான் 2 வாரமாக வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தான். நான் யூஜி பிஜி ரெண்டுமே ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஸோ எப்போவுமே நம்ம ஹாஸ்டலில் படிக்கிறதா இருந்தால் வீட்டு சாப்பாடெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ நானும் எப்போவும் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அம்மாக்கிட்ட மீன் குழம்பு தான் செஞ்சு கேட்பேன். எங்கள் அம்மா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக செய்வாங்க. சிம்பிள் ரெசிபி தான், நிறைய வதக்கிற வேலைலாம் இருக்காது, ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ரெசிப்பியை தான் நான் இன்றைக்கி இந்த vlogல இன்க்ளூட் பண்ண போகிறேன். அம்மா வீட்டில் இருக்கிறனால பெருசாக எந்த வேலையும் இருக்காது. குக்கிங் எல்லாம் அம்மாவே பார்த்துப்பாங்க. சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணி கொடுப்பேன். ஆனால் வீட்டை க்ளீன் பண்ணுற வேலைலாம் செஞ்சு கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன். அதையும் நான் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு இங்கே லெமன் சைஸில் கொஞ்சம் புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது 2 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்காங்க. பக்கத்தில் இந்த பிளேட்டில் அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இது நல்ல மையாக பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும். இப்போ இங்கே மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் 1 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்காங்க. அப்புறமா 3 பங்கு தனியாத்தூள் சேர்த்துக்கணும். அம்மாக்கெல்லாம் கையளவு கண்ணளவு தான். 1 பங்கு வத்தல் தூளுக்கு 3 பங்கு தனியாத்தூள் சேர்த்துக்கணும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை போட்டு அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறோம். அப்புறமா புளி ஊற வச்சுருந்தோம். அதையும் கரைச்சி நம்ம இந்த புளி தண்ணியை அந்த தேங்காய் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 தடவை தண்ணி ஊற்றி அந்த புளியை நல்லா கரைச்சி எல்லா தண்ணியையும் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்தது 2 தக்காளி பழம் எடுத்திருக்கோம். இந்த தக்காளி பழத்தை மிக்சியில் சேர்த்து இதை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது பெங்களூர் தக்காளி தான், அதனால் நம்மளால் கை வச்சு நல்லா பசைய முடியாது. அதனால் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறோம். நீங்கள் நாட்டு தக்காளி எடுக்கிறதா இருந்தால் கை வச்சே உள்ளே நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டு, புளித்தண்ணி, நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி ஊளி மீன் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ஊளி மீனுக்கு எப்போவுமே தாளிக்கும் போது கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க. இப்போ வாழை மீன் எடுத்துக்கிட்டால் நம்ம பூண்டு போட்டு தாளிக்கலாம். ஏன்னா வாழை மீனை கொஞ்சம் வாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வாழை மீன் குழம்புக்கு பூண்டு சேர்த்துப்பாங்க. இப்போ கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சோடனே ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வெங்காயத்தை இது மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கணும். அது இந்த மீன் குழம்புக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஃப்ரை பண்ணதை நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு கூட இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கிற பானையை அடுப்பில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க. இருக்கிற வேலையுமே இல்லை. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம புளித்தண்ணி, தேங்காய், தக்காளி பழம் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவும் சேர்த்து அரைச்சி தாளித்து ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு வச்சுருக்கிற மீனை உள்ளே போட்டாச்சு. இது ஊளி மீன். ஸோ ஊளி மீன் போட்டு குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்குது. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரை குழம்பு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா நடுவில் கீறிட்டு இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறாங்க. ஸோ நம்ம மீன் குழம்பு இறக்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து இறக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து ஒரு பிளேட் வச்சு இதை மூடி வச்சுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வேலைலாம் இதில் இல்லை. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கரைச்சிடலாம். மீன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மீன் குழம்புல மாங்காய் போடுறதா இருந்தாலும் நம்ம மீன் போடும்போது மாங்காய் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா தோட்டத்திலேருந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது நல்லா வளைஞ்ச காய் மாங்காய் தான், கிளிமூக்கு மாங்காய். ஸோ இதை வச்சு ஒரு ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த 2 மாங்காவையும் தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வேக தான் வைக்க போகிறோம். நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ இங்கே குக்கரில் வந்து 2 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். கூடவே நம்ம வச்சுருக்கிற மாங்காய்க்குள்ளேயும் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம குக்கருக்குள்ளே வச்சு வேக வைக்க போகிறோம். நம்ம டைரெக்டாக அந்த பாத்திரத்தை குக்கரில் வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாங்காய் போட்டு வச்சுருக்கிற பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சா இந்த மாதிரி மாங்காய் நல்லா வந்து வெந்துடும். இப்போ வந்து இந்த மாங்காய் வந்து நல்லா விளைஞ்ச மாங்காய், அதனால் ரொம்ப புளிப்பு இல்லை. அதனால் ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அவிச்ச அந்த மாங்காவை வந்து கரண்டி வச்சு கிண்டினாலே இது மாதிரி நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ இந்த மேஷான அந்த மாங்காய் கூட அச்சு வெல்லத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போ அச்சு வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மாங்காய் கொதிக்கி அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும், மாங்காய் ரெடி ஆயிரும். இப்போ நாங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்குது. நல்லா ஆறிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜாம் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நேரம் வைக்கலாம், கூட கொஞ்சம் கட்டியாகிறதுக்கு வைக்கலாம். ஆனால் நாங்கள் ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வைக்க மாட்டோம். நம்ம பாயாசம்லாம் இனிப்பாக சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இது மாதிரி மாங்காவும் வெல்லமும் போட்டு இதை இப்படி ஈவினிங்க்கு அப்படியே சாப்பிட்ருவோம், பாயசம் சாப்பிட்ற மாதிரி. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஒரு மாதிரி புளிப்பும் இனிப்புமா இந்த ஜாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து கிச்சனில் அந்த பேக்ஸ்ப்ளாஷ் டைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக்ஸ்ப்ளாஷ் டைல்ஸில் வந்து நிறையா அழுக்கு சேர்ந்து போய் இருந்துச்சு. கொஞ்சம் எல்லோ கலரில் க்ரீஸ் கரை நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சிஃப் தான் எடுத்திருக்கேன். இந்த சிஃபை வந்து ஸ்க்ரப்பரில் சேர்த்துட்டு அந்த பேக்ஸ்ப்ளாஷ் டைல்ஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட போகிறேன். நம்ம பேக்கிங் சோடா வினிகர் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா அழுக்கு போகும். என்கிட்ட வினிகர் இல்லை, அதனால் நான் சிஃப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரப்பரில் வந்து சிஃப்பை சேர்த்துட்டு அந்த டைல்ஸ் ஃபுல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் இந்த க்ளீனரை. ஸோ நான் டைல்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இப்போ இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுற போகிறேன். அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லை. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நான் இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க தேவையில்லை. நான் இப்போ அந்த ஒரே ஒரு டைல்ஸில் தான் தேய்க்கிறேன். அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வருது. துணியை வச்சு தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மற்ற இதிலெல்லாம் அழுக்கு இருக்குது. அந்த டைல்ஸ் நல்லா க்ளீனாக இருக்குது. நம்ம இது மாதிரி ரொம்ப எண்ணெய் பிசுக்கு கரைக்கெல்லாம் அந்த சிஃப் யூஸ் பண்ணும்போது அந்த கரைகள்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நான் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக தொடச்சிட்டேன். அடுத்த டைல்ஸில் உள்ளதெல்லாம் துடைக்காதது. உங்களுக்கு 2 டைல்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதில் எந்த க்ரீஸ் கரையுமே இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.